வெல்கம் டு சாச் மல்டி கியூசின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக்கரி ரெசிபி, பேஸ் கேக். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் மைதா, 3 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 100 கிராம் சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேனில் கிரீஸ் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா. ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே சுகரும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஆட்டோமேட்டிக் மிக்சர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹேண்ட் மிக்சர் வச்சுருந்தீங்கன்னா ஹேண்ட் மிக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா லைட் எல்லோ கலராக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். லைட் எல்லோ கலர் ஆயிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே 100 கிராம்ஸ் மைதா எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே கேக் செய்யும் போது மைதா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். இந்த கேக்கில் நம்ம ஆயில் பட்டர் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப லைட்டான கேக் தான். ஒரு பேனில் பட்டர் கிரீஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மைதா, நல்லா சைட்லலாம் படுற மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை கேக் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தட்டிக்கோங்க. அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ். எப்பொழுதுமே கேக் ப்ரீஹீட் பண்ண அவனில் தான் பேக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பேக்கிங் பவுடர் ஆக்டிவேட் ஆகும். நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்க. இந்த கேக்கோட செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீக் வருது. கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நம்மளோட பேஸ் கேக் ரெடி. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.